திண்டுக்கல் மாவட்டம் செம்மநாயக்கன்பட்டி கிராமம். அதிகாலை நேரத்துல தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. சார், உடனே கிளம்பி செம்மநாயக்கன்பட்டி கிராமத்துக்கு வாங்க, இங்க ஒரு ஆண் சடலம் மிதந்துட்டு இருக்குன்னு ஒரு இளைஞர் போலீசாருக்கு தகவல் சொல்றாரு. எங்க எந்த ஏரியான்னு ஃபுல்லா விசாரிச்சுட்டு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போறாங்க. அங்க 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணோட சடலம் கிணத்துல மிதந்துட்டு இருக்கு. உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வரவழைச்சி சடலத்தை மீட்டிருக்காங்க. அதன் பிறகு இறந்து போன நபர் யாரு தூக்கிட்டு வந்து இவரை கிணத்துல போட்டாங்கன்னு பல கோணத்துல போலீசார் விசாரணைய தொடங்கியிருக்காங்க. விசாரணையோட முதற்கட்டமா செம்மநாயக்கன்பட்டி கிராமத்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்போ கார்ல ஒரு கும்பல் நைட்டு 11 மணிக்கு மேல ஊருக்குள்ள வந்துட்டு உடனே திரும்பி போறது சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்தது போலீஸ் கவனிச்சிருக்காங்க. உடனே யார் அந்த கும்பல், நைட்டு இத்தனை மணிக்கு இங்க அவங்களுக்கு என்ன வேலைன்னு விசாரணைய முடக்கி விட்டுருக்காங்க. ஒரு வழியா சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்த கார் மூலமா அங்க வந்தவங்க வேடசந்தூரை சேர்ந்தவங்கன்னு கண்டறிஞ்ச போலீசார் எதுக்காக இந்த நேரத்துல அங்க வந்தீங்கன்னு விசாரணைய தொடங்கியிருக்காங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற தொனியில பேசினவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் காவலர்கள் முறையா விசாரிக்க அப்போதான் அதிர்ச்சிகரமான தகவல் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்த ஊத்தாம்பட்டியை சேர்ந்த தம்பதியினர் முருகன், கோமதி. இவர்களுக்கு திருமணமாகி 10 வருடங்களா இருக்கு. முருகன் வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறதுனால மாதம் ஒரு முறைதான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்போன்னு பார்த்து கோமதிக்கும் முருகனோட தம்பியான ஜோதிமணிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருவரும் தினசரி மணிக்கணக்கில் போன்ல பேசுற அளவுக்கு நெருங்கி பழகி இருக்காங்க. அப்பப்போ வீட்டுக்கு போய் தனிமையில சந்திக்கும் அளவிற்கு நெருக்கமா பழகினதா சொல்லப்படுது. இருவருக்குமான பழக்கம் திருமணம் தாண்டிய உறவா நீடிச்சிருக்கு. இந்த நிலையில ஜோதிமணி கிட்ட கோமதி போன் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா திடீர்னு குறைச்சிட்டுதா சொல்லப்படுது. இதனால கோமதி பேச மறுக்கிறான்னு தெரியாம ஜோதிமணியோ தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கு இடையில தான் ஜோதிமணிக்கு கால் பண்ண அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஜோதிமணி, உங்க அண்ணிய அடிக்கடி ஸ்டாலின் கூட பாக்குறேன்டா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இத கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஜோதிமணி நேரா வீட்டுக்கு போய் என் ஃப்ரெண்டு ஸ்டாலின் கூட நெருங்கி பழகிறதுக்காகத்தான் என் கூட இவ்வளோ நாளா பழகிட்டு இருந்தியான்னு கேள்வி கேட்டிருக்காரு. என்னோட கணவர் கூட என்ன கேள்வி கேட்டது இல்ல, இவன் என்ன நம்மள கேள்வி கேட்கிறான்னு நினைச்சு நான் யார் கூட வேணும்னாலும் பழகுவேன், நீ எதுக்கு கேக்குறேன்னு கோமதி சொல்லிருக்காங்க. இத கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின ஜோதிமணி தொடர்ந்து கோமதிக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. ஸ்டாலின் கூட பேசினா என் அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன், அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டல் விடுத்திருக்காரு. ஜோதிமணியோட தொந்தரவால ஆத்திரமடைந்த கோமதி ஒரு கட்டத்துல அவரை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக கடந்த சில நாட்களா ஜோதிமணிக்கு வாண்டடாவே போன் பண்ணி பேசின கோமதி போன்ட்ட மட்டும்தான் இனிமே பேசுவேன்னு சொல்லி அவரை நம்ப வச்சிருக்காங்க. கோமதியோட வார்த்தைகளை நம்பின ஜோதிமணி பழையபடி யதார்த்தமா பேச தொடங்கியிருக்காரு. தீர்த்து கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைச்ச கோமதி சம்பவத்தன்னைக்கு ஜோதிமணிக்கு போன் பண்ணி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வா, நாம பேசலான்னு கூப்பிட்டிருக்காங்க. இப்படி கொலை செய்ய திட்டமிட்ட கோமதி இதற்காக தன்னுடைய 2வது காதலன் ஸ்டாலின் மற்றும் தன்னுடைய உறவினர்கள் 4 பேரையும் தயார்படுத்தி வச்சிருக்காங்க. திட்டமிட்டபடியே ஸ்டாலின் மற்றும் உறவினர்கள் வீட்டுக்கு வெளியே நிற்க இதை அறியாத ஜோதிமணி வீட்டுக்குள்ள போயிருக்காரு. வீட்டுக்குள்ள வந்த ஜோதிமணிக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி தூக்க மாத்திரை கலந்து வச்சிருந்த உளுந்தங்கஞ்சியையும் வரக்காப்பியையும் கோமதி குடிக்க கொடுத்திருக்காங்க. தன்னுடைய தகாத உறவு காதலி கொடுத்ததை நம்பி குடிச்ச ஜோதிமணி கொஞ்ச நேரத்துல மயக்கம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்த ஸ்டாலின் மற்றும் உறவினர்கள் மயக்க நிலையில இருந்த ஜோதிமணியோட மூஞ்சில தலையணைய வச்சு அமுக்கி கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜோதிமணியோட கை கால்கள் வாயெல்லாம் கட்டி உடலை எடுத்துட்டு காருக்குள்ள தூக்கி போட்டு கிளம்பி இருக்காங்க. ஜோதிமணியோட உடலை எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த 6 பேரும் செம்மநாயக்கன்பட்டி கிராமத்துக்கு போய் அங்க இருந்த கிணத்துல தூக்கி போட்டுட்டு கிளம்பினதா போலீஸுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து அந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில 6 பேரை கைது செஞ்ச போலீசார் அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க.
தன் அண்ணன் மனைவியோட தகாத உறவு வச்சுக்கிட்ட இளைஞன் இறுதியில தன்னோட அண்ணியின் கையாலேயே உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.